ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேரனுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன்னா முட்டை சாதம் தாங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டான், முட்டை சாதம் செஞ்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்னா. நம்ம ரேஷ்மாக்கு சாப்பாடு கட்ட போகிறதில்ல, டேரனுக்கு மட்டும்தானே. அதனால் எனக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி எனக்கு ஐடியா கொடுப்பான். காலைல டைமில் நல்லா தூக்கம் வருங்க. டேரனுக்கு நான் சமைக்கணுன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சாதான் நான் டேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கரெக்டாக அனுப்ப முடியும். இல்லைனா கரெக்டாகவே நான் சாப்பாடு கட்டி அனுப்ப முடியாது. இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவனுக்காகவே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சு சமையல் செய்வேன். குழம்பு வச்சு பொரியல் பண்ணுற மாதிரி தான் செய்யலான் இருந்தேன். அவன் வேணாம்மா, எனக்கு முட்டை சாதமே கட்டி கொடுத்துருங்கம்மான்னு. அப்புறம் தர்பூசணி இருந்தது, அதையும் கட் பண்ணி கொடுங்கம்மான்னா. அவனுக்கு கொடுத்து அமிச்ச பிறகு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் துடைக்கிறதுக்கு நான் எப்பயுமே நானே சோப்பு வாட்டர் ரெடி பண்ணிப்பேன். அது தீர்ந்து போச்சு. எப்பயுமே நம்ம வாங்குகிற விம் லிக்விட் இருக்குல்லங்க, அதோட நீங்கள் வினிகர் சேர்த்துட்டு கலந்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். கிச்சனில் எறும்பும் வராது. கிச்சன் கவுண்டர் டாப்பில் பிசுப்பு எண்ணெய் பிசுப்புலாம் இருக்காது. அது இல்லாமல் நம்ம சமைக்கிற ஸ்மெல்லாம் இருக்காது வினிகர் சேர்த்திங்கன்னா. இந்த மாதிரி நீங்கள் விம் லிக்விட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் ஒரு சைடு மாவும் அரைச்சிக்கிட்டு நேற்று வச்ச சாம்பாரே இருந்துச்சுங்க. அதனால் இந்த சாம்பாரோடையே விட்டுருங்கம்மா, ஏமா நீங்கள் வேறு எதுவும் குழம்பு வைக்க வேணான்ட்டா. அதுக்கு கருவாடு தான் வறுத்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னடா கம்மியாக வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கருவாடு வெறுமனை வறுத்தாலே போதும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியிருந்தேன். சாம்பிராணிலாம் போட்டேன். நம்ம ரேஷ்மா இருக்கா பாருங்கள், அவள் தான் ஏதாவது ஒன்று செய்யுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பாள். நான் எந்த ஸ்நாக்ஸும் செய்யலடின்னு சொல்லிட்டேன். அடுத்து துணியெல்லாம் துவச்சி எடுத்து வச்சாச்சு. மேலே கொண்டு போய் காய போடுறது. ஈவினிங் தான் துணி காய போடுறேங்க. காலைல டைமில் போட்டால் ரொம்ப காற்றடிக்குதா, அதனால் ஈவினிங் தான் காய போடுறேன். பூவும் கட்டி வச்சுட்டு நைட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைக்கலான்னு அரைச்சேங்க. நான் வேறு மிக்ஸி மாற்றினேன். இந்த மிக்ஸி வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது அரைக்கவே இல்லை. எப்பா இது ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக அதில் சட்னி அரைச்சி எல்லாருக்கும் டிஃபன் வச்சேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.